ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன கண்ணு ஊன்னு வச்சிருக்கேன், சைனீஸ் கண்ணு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கேன். வெயில் கண்ணில் அடிக்குது, ஆனால் நான் திருப்பி அடிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம எங்கே வந்திருக்கோம், நம்ம ஊர் கல்லு குளத்தில் வந்து தண்ணி வந்து இப்போ போன வருஷம் சுத்தமாக தண்ணி இல்லை. இது எவ்வளோ நாளாக நான் எதிர்பார்க்குறேன் தெரியுமா? இந்த வாட்டி தண்ணி நிறையா ஃபுல் ஆயிடுச்சு. இதை விட அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்படியே நாங்கள் இப்படி வருவோம் வண்டியில் ஸ்கூல் போகிறதுக்கு. இது நிறைஞ்சு அப்படி ரோடு நிறைஞ்சு அந்த சைடு போகும் தண்ணி சூப்பராக இருக்கும். ஐயோ ரொம்ப அழகாக இருக்கும். நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே போன வருஷம் அபி ரொம்ப திண்டாடிட்டாப்ல அந்த குளத்துல தண்ணி இல்லாமல். என்னடா இது குளத்துல நான் எனக்கு திண்டாடுறேன். ஏன்னா அந்த கையில் பால் வாலி வச்சிருக்காள், இப்போ அதில் தண்ணி கொண்டு ஊற்றி போகிறதுக்காக தான் வந்திருக்கா. போன வருஷம் தண்ணி இல்லாமல் தண்ணி கலக்காத பாலாக கலந்து குடிச்சா, இப்போ தண்ணி ஊற்றி எங்கள் அம்மா குடிச்சிருக்கா. நான்லாம் திண்டாடல. யார் யார் திண்டாடுவானோ உங்களுக்கு தெரியும். இப்படி ஒதுங்குறவங்கலாம் திண்டாடினாங்க, நான் திண்டாடல. அங்கே வந்து மாடு குளிப்பாட்டுவாங்க, இங்கே ஆளு குளிப்பாங்க. இங்கிட்டு வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அதுலயே களி. ஓடுற தண்ணியில கூட கழுவுனா பரவாயில்ல. இதுலதான் இந்த குளத்தை மறக்க முடியுமா நம்மளுக்கு? எங்களுக்கு கல்யாணம் ஆனப்ப தாலி பறிக்க போடுறப்ப இதுல இவ்வளவு தண்ணி எல்லாம் இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா முட்டி அளவு தான் தண்ணி இருந்துச்சு, கால் முட்டி அளவு தான் தண்ணி ஆழமா இருக்கும். இறங்கி போனா நடுவுல குட்டியோண்டு இடம், அதுக்குள்ள கொஞ்சோண்டு தண்ணி. இவர் அதுல இறங்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த குளத்தோட மகத்துவம் எனக்கு தெரியும், அதனால இறங்கல. அப்ப தண்ணி கம்மியா இருக்கு. எனக்கு இதை பத்தி தெரியாது. எனக்கு தண்ணியை பார்த்த தாள மாதிரி நான் தவிக்கிட்டு இருக்கேன் இங்க. இவர் இறங்க மாட்டேன்றாரு. எல்லாருமே நல்ல விஷயத்துக்கு போய் முங்க சொன்னா, இவரை ஊரே கழுவி வச்சிருக்கு, நான் அதுல முங்கணுமா? அதுக்கப்புறம் போய் எல்லாரும் சொன்னாங்க முங்கணும் தான். பட் நம்மளுக்கு முன்னாடி யார் யார் அதில் முங்கியிருப்பான்னு தெரியாது. சரி, ஓகே. நாங்கள் வந்து இதில் தண்ணியை பார்த்தோம்னா அவ்வளவு சந்தோஷமா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. மீன் பிடிப்பாங்க, நல்லா மீன் நிறைய இருக்கு. அதுக்குன்னு இந்த தண்ணியை பார்த்த உடனே இதில் இறங்கி குளிக்கிறது இந்த வேலை பண்ணுறது இல்லை. ஆசை இருக்கு, ஆனால் அதில் பண்ணதில்லை. பட் என்னன்னா நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளோ செழிப்பாக இருந்த ஒரு இடத்துல இப்போ தண்ணியை காணாமேன்னு வருத்தமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இன்னும் நிறைய வந்துடும். பொங்கல் விளையாட்டு போட்டி இப்போலாம் இதில் நீச்சல் போட்டி வைப்பான். நீச்சல் போட்டி அது வைப்பாங்க. நான் அது பார்த்ததில்ல நீச்சல் போட்டி. ஆனால் என்னன்னா துணி துவைக்க செய்ய எல்லாருக்கும் பெண்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நான் ஒரே ஒரு வாட்டி இதில் வந்து துணி துவைச்சிருக்கேன். ஆசையாக இருக்கும், அலசுறது ஈஸி, ஜாலியாக இருக்கும். சரி வாங்க போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹவுஸ். இந்த கடை பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில். அங்கே போய் உள்ளே பார்த்தீங்கன்னா அடாடாடா நம்மளுக்கு பிடிச்ச அத்தனை ஐட்டங்களும் இருக்குதுன்னு எனக்குன்னா ஆசையாக இருக்குது. ஏன்னா நார்மலாகவே நம்மளுக்கு இன்னுமே நான் பார்த்தீங்கன்னா கலர் கலராக மிட்டாயெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் மிட்டாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதாம் இருக்கும், மிட்டாய்க்குள்ளே வேர்க்கடலை இருக்கும், இதெல்லாம் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிவி ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரும் இருந்துச்சு, எல்லோவும் இருந்துச்சு. எனக்கு பார்க்க ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாவே சம்டைம்ஸ் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா. இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா, அதாவது கொஞ்சம் ஒரு 5-6 போட்டு இதையும் கூட கலந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம். ஸ்கூலுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்காகவே தம்பி பாப்பாக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் வாங்கினோம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அப்போ கலந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய நட்ஸ் போட்டு லட்டு செஞ்சு வைப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கடை தான், தொடர்ந்து 4 நாளாக இருக்குது. பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே ஓபன் பண்ணிருக்காப்ல. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது உள்ளே போனவொடனே. ஏன்னா எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம், அப்புறம் இதை விட நம்மளுக்கு வேற என்ன வேணும் அப்படின்றது. ஸோ லட்டு செய்யறதுக்காக இந்த பேரிச்சம்பழமும் வாங்கிட்டேன். பேரிச்சம்பழமும் வெல்லமும் கலந்து இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு லட்டு செஞ்சு வச்சிட்டேன்னா தம்பி பாப்பாக்கு டெய்லி ஒரு லட்டு. அவ்வளோ ஹெல்தி. காலையில ஏற்கனவே நம்மளோட நாகாசோனி நேச்சுரல் சத்துமாவு மட்டும் தான் தம்பி பாப்பா குடிப்பாங்க. இது கூட பயிர் வகைகள் ஏதாவது கொடுப்பேன், அப்புறம் இதுவும் கொடுத்துடலாம். அப்போனா அவங்களுக்கு ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு, நைட்டு வந்தால் எதனா ஹெல்த்தியாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம், ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் பற்றி சொல்லி ஆகணும்ல. ஆமாம். ஸோ நம்ம நாகாசோனி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது. மொத்தம் 16 விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே என்னென்ன அப்படின்றத நான் நம்மளுடைய கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பாங்க. இதில் வந்து அதிகமாக ஷேர் பண்ணுறது வந்து வெயிட் லாஸ் பவுடர் சூப்பர் ஃபாஸ்ட். இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் லஞ்ச் பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கால்சியம் அண்ட் அயன் பவுடர், அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் எனக்கு சொல்லியிருக்காங்க, என் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருந்து அது சரியாயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் இருமுவாங்க. இன்னொன்று ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டா சுத்தமாக செட் ஆகாது. ஆனால் இப்போ இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் கண்டினியூவாக கொடுக்குற அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரலன்னு வயசான அம்மாக்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பாலே கலக்காம வெறும் தண்ணியை மட்டும் தாண்டா குடிக்கிற, கொதிக்க வச்சு உங்களுடைய இம்யூனிட்டி பூஸ்டர் போட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிறுதானியங்கள், சன்லைட் ப்ராசஸ் இதுதான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய இடம் எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், நான் உங்களுக்கு அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சிருவேன். நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் வந்து இந்த செராமிக் ஐட்டம்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். அப்பத்துலேருந்து சேர்க்குவேன். நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, நம்ம குடியிருந்த வீட்டிலலாம் இடம் இல்லை.
இந்த வீட்லயாவது நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெல்ஃப்ல மட்டும் எடுத்து நான் அடுக்கி வச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே நல்லா நானே பார்த்தீங்கன்னா இந்த லேயரா இருக்கும்ல ஸ்டாண்ட், அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறமா நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன குழம்பு? உருளைக்கிழங்கு மீன் இம்சம் பிடிச்சவன் இவன் சொல்லிதான் இதே செஞ்சாகணும் என்னை டார்ச்சர் பண்ணி மீன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு யாராவது செய்வாங்களா? அந்த மீன் குழம்பு மாதிரியா இருந்துச்சு. உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு மாதிரி இருந்துச்சு அது. ஆனா என்னன்னா டேஸ்டா இருந்துச்சு, நல்லாவே டேஸ்டா இருந்துச்சு. நான் அதை எப்படி செஞ்சேன்னு எப்படி செய்ய வச்சாங்கன்றத சொல்றேன். நான் பாத்தீங்கன்னா மண் சட்டியில எண்ணெய் ஊத்தி, நல்லெண்ணெய் ஊத்துனா இன்னும் சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டுல இருந்தது தான் நான் ஊத்துனேன். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி அந்த கேப்ல இந்த சைடு சாப்பாடும் வச்சாச்சு, அந்த சைடு மீனெல்லாம் உள்ள போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் குட்டி மீனா இருக்கா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ண வேண்டியதா இருக்குது. இடையில பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு போட்டே ஆகணும். எனக்கு உருளைக்கிழங்கு எல்லாத்துலயும் போடு. இவனுக்கு வர உருளைக்கிழங்குல பாயாசம், உருளைக்கிழங்குல அல்வா, உருளைக்கிழங்குல வடை செஞ்சு கொடுக்க போறேன். வடை கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாயாசமும் அல்வாவும் செஞ்சு போட போறோம். ஒரு நாள் வயசு உருளைக்கிழங்கு போட்டு வடை செஞ்சு கொடுத்துச்சு. சரி ஓகே, புல்லா இருந்தாலும் புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்ட மாதிரியே போட்டு கொடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கி இந்த சைடு பாத்தீங்கன்னா மை மாமியார் ஸ்டைல்ல புளியில தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இருக்கிற எல்லா தூளையும் போட்டு கலக்குன்னு கலக்கி வச்சுட்டேன். இதை அதுல ஊத்துனாலும், அதுல டைரக்டா போட்டு புளிய ஊத்துனாலும் நல்லா தான் இருக்கு, இப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்குது. ஆனா எதுக்காக இந்த புளிக்குள்ள இதை போட்டு கரைச்சு ஊத்துறதுன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை இது வரைக்கும். ஏன்னா கை போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. கை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த டைலாக் கை பக்குவம் ராத்திரில நக்குவோம். அதான் கையில இருக்க அந்த ஒரு வகையான ஒரு அமிலம் சுரக்கும். அப்ப ரெண்டு மிக்சிங் ஆகி அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்ப எல்லா கையிலயும் சேம் அமிலம் சுரக்கலையே, ஒரு சில கைக்கு நல்லாவே இருக்க மாட்டேங்குது குழம்பு. இல்ல இப்போ மாவு கையில மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ஒரு சில மாவு சீக்கிரம் புளிக்காதுங்க. கையில இருந்து வர இதை பொறுத்து தான் இருக்கு. அதான் அண்ணன் கை பக்குவம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். இல்ல அது மாதிரி. ஸோ இந்த குழம்பெல்லாம் வச்சுட்டு இவன் எடுத்து விட்ட குழம்பு நம்ம சரி பண்ணணுமே, அதனால என்ன பண்ணிட்டேன், தேங்காவை அரைச்சு பால் எடுத்துட்டேன். அப்படியே ஊத்துனா அது நல்லா இருக்காது, கொஞ்சம் திப்பியா இருக்கும். அது தேங்காய் லைட்டா முத்தலா போச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா பால் எடுத்துட்டேன். இந்த மீன் அதுல போட்ட உடனே பாத்தீங்கன்னா அடடடா அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குட்டி மீன் தான் எப்பவுமே டேஸ்டா இருக்கும். பெரிய மீனை விட சின்னது தான் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மீன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாங்கியிருக்கோமோ, அம்மா வீட்டுல நிறைய வாட்டி செஞ்சிருக்காங்க, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். இதுக்கு பேர் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்னு சொல்றாங்க. இங்க வெள்ளப்பொடி மீன் சொல்றாங்க. வெள்ளப்பொடி, தேசப்பொடின்னு சொல்லுவாங்க. தேசப்பொடி, வெள்ளப்பொடி, ஒரு சில ஊர்ல வெள்ளாம்பொடி சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு, அது குட்டி ஒண்டா இருக்கு, அதான் அது பொடி. மீன் அவ்வளவுதான். ஆமா, நம்மளுக்கு அது பொடி மீன் அவ்வளவுதான். அந்த சைடு அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த சைடு நான் பாத்திரம் தேய்ச்சி கவுத்தி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த டபுள் பவுல் சிங்க் வாங்கினதே இதுக்குதான். எங்க மாமியார் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த சிங்க்ல எப்படிப்பா வைக்கிறது, பழைய வீட்டுல வச்ச டப்பா தூக்கிங்க வைப்ப, நான் அதுல வைக்கிறேன் அப்படின்னாங்க. ஐயோ, இங்க அதே டப்பாவே கேக்குறீங்களாம்மா, இதுல போடுங்கம்மா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் இங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா பழைய வீட்டுல யூஸ் பண்ணதையே எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில நேரத்துல தோணுது. ஆனா இதுக்கு ஏத்த மாதிரி நான் இதெல்லாம் ஆசைப்பட்டு கட்டணும்ல, அதனால பழைய டப்பாலாம் வைக்க கூடாது, இதுல தாண்டா நான் கவுத்தி போடுவேன் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ முடிச்சிடுறது. ஏன்னா ஒயிட் கலர் கவுண்டர் டாப்பா கரைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வீணா போயிடும்னு சொல்லிட்டு அப்பப்போ வேலையை முடிச்சுட்டு சாப்பாடை போட்டு சுட சுட குழம்ப ஊற்றி மகி கொடுக்குறேன். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு சொல்லுவார். என்னத்தான் எல்லாமே சூடா இப்பதான் அடுப்புல இருந்து இறக்கணும். சோறு எப்படித்தான். மகிக்கு சரியான பசி. உருளைக்கிழங்கு எங்களடன் கருப்பு தங்கம், கரை புரண்டு ஓடும் சிங்கம் இப்பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லுவார். உங்க ஒப்ப மவனே மீன் குழம்பை பத்தி சொல்றா. உருளைக்கிழங்கு எப்ப பார்த்தாலும் உருளைக்கிழங்குலயே இருக்கிய. என்ன உருளைக்கிழங்கு போட்டா மீன் குழம்பு டேஸ்ட், புளி குழம்பு டேஸ்ட். நல்ல வேலை காலையில பழைய சோறு சாப்பிட்டிய, பழைய சோறு டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லாம ஊட்டிய. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஏன் நல்லா இருக்குன்னா நீ சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு போட்டதுனால நான் அப்புறமா பீத்திட்டு கிடப்போம் எல்லாருக்கிட்டையும். மீன் குழம்புனாலே அது தனி டேஸ்ட்ல உனக்கு புளிப்பு. ஏய் துப்பி, ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குடா. இது வெள்ளைப்பொடி மீன், ஸோ அதான் குழம்பு லைட்டாக வெள்ளையாகவே இருக்குது, காரமாக இதுவாக இல்லாமல் சாப்பிடுறது மீன் அப்போ நல்லா இருக்கும். அது நீ சாப்பிடு, நல்லா இருக்கும். முள்ளை எடுக்க வேண்டியது. அதுவும் கடப்பாறை பல்லுக்கு செட் ஆகும், நம்மெல்லாம் பஞ்சு பல்லுக்கு செட் ஆகாது. சாப்பிடுவாங்க. ஏன் வரமாட்டாங்கன்ற தைரியத்தில் கூப்பிட்றேன். வாங்கின 1 கிலோ மீனுக்கு ஒரே கூப்பிட்றேன். ஆஃப் பண்ணவா? எதுவும் கொப்பளிக்க விரும்புகிறீங்களா? போட கொய்யால. அப்புறம் இன்னொன்று விஷயம், மீன் குழம்புல என்னுடைய ஒரு திறமையை மீறி உனக்காக உருளைக்கிழங்கு போட்டு வச்சு கொடுத்துருக்கேன். நைட்டு மம்மி இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரி புகழ்ந்துடுற,
இல்லைன்னா மாடிக்கு ரூம் கூப்பிட்டு போய் கும்புறு குத்தா குத்திடுவேன். சே இந்த கைக்கு வளையல் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிற. மம்மி என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா என் பொண்டாட்டி அப்படி சமைச்சு வச்சுருக்காங்க. அம்மா இன்னைக்கு அங்கே நேற்று அம்மா நான் இங்கே தங்கிக்கிறப்பா அப்படின்ட்டாங்க. சீரியலு நம்ம வீட்டில் டிவியே கனெக்ஷன் சீரியலே பார்க்க மாட்டோம் நம்ம வீட்டில். அம்மா பார்த்தீங்கன்னா சீரியல் அடிக்ட்டு. அதனால இருப்பா இந்த ஒரு சீனை முடிச்சுட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு. சரி சாப்பிடு. மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலை இருந்தது பிஸ்னஸ் ரீதியாக, அதையும் நம்ம முடிச்சுட்டு நைட் ஆகிடுச்சு. நைட்டில் நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்குது சரிங்களா. நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. ஒரே ஒரு டியூப் லைட் தான் நம்ம போடுவோம். அந்த சைடு ஃபுல்லுமே நல்ல வெளிச்சமாக இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பையன் இந்த சாய் குட்டி இருக்கான் பாருங்க, வளர வளர கேட்குறான் ஒன்று ஒன்றா வாயை திறந்து. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா முட்டை கீமா வேணும் அப்படின்னா, இதெல்லாம் எப்படிடா உனக்கு தெரியும், நான் பார்த்தேம்மா வீடியோவில் அப்படின்னு சொல்லி சரி ஓகேடா இருறா செஞ்சு கொடுக்குறேன்னு. இது இவனா சொல்றது பல நேரம். காருண்யா பார்த்தீங்கன்னா சொல்ல வைப்பா நிறைய நேரம். அதனால இந்த முட்டை கீமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு மறுநாள் பிள்ளைங்களுக்கு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த கடலையும் சத்துமாவும், ஸோ அதை நான் ஊற வச்சுட்டேன். இதில் இஞ்சி பூண்டு போட்டுட்டேன் நான் ஆல்ரெடி. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா முட்டையை நான் குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் அடிக்க விட்டுட்டேன். ஒவ்வொரு குக்கருக்கு விசில் 4-5 குக்கர் வச்சு 4-5 விசில் அடித்தாலும் வேக மாட்டேங்குது இந்த குக்கர், என்னன்னே தெரியல. அதுக்காக அதிகமாக விசில் விட வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் தெளிஞ்சு மேலே நிற்கும் நம்ம ஊற்றுனது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த முட்டையை வேக வச்சதை தோல் உரிச்சிட்டு துருவி வச்சுருங்க. துருவி வச்சதை இப்போ இந்த கடாயில் நம்ம போட போகிறோம். ஸோ போட்டு நம்ம கிண்டி உப்பெல்லாம் செக் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா முட்டை கீமா ரெடி. உங்களுக்கு வேணும்னா எப்படியே வச்சுக்கலாம், இல்லை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நைட்டு இதுவும் சப்பாத்தியும் தான் சாப்பிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் வேணும்னா